சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ரவி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்க வீட்டில் உள்ளவங்களும் ரவி என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வமா வந்து கேட்க, இங்க ரவி முத்து, மீனா, ரோஹிணி, மனோஜ், அண்ணாமலை, விஜயான்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா இங்க பெரிய காம்படிஷன் ஒன்று நடத்த போறாங்களாம். சூப்பர் ஜோடி யாருன்னு அவங்க நிறைய போட்டிங்களெல்லாம் வச்சு தேர்ந்தெடுக்க போறாங்களாம். நம்ம 3 ஜோடியும் கலந்துக்கிட்டா சூப்பரா இருக்கும்ல, யாரெல்லாம் இந்த காம்படிஷனுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு ரவி. இங்க முத்து சிரிச்சுக்கிட்டே, சூப்பர்டா ரவி, ஆமா இந்த காம்படிஷன்ல நிறைய போட்டியெல்லாம் வைப்பாங்களா? உனக்கே தெரியும், பாட்டி ஊருக்கு போனப்ப மீனா அங்க பொங்கல் விழால கலந்துக்கிட்டு எல்லா போட்டியிலையும் சூப்பரா ஜெயிச்சு காட்டினால. அப்ப எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் என் பொண்டாட்டி மீனா தான் ஜெயிப்பா. அதனால மீனா மேல இருக்க நம்பிக்கையில நான் போட்டியில கலந்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க மனோஜும் ரோஹிணியும் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கும்போது உடனே ஸ்ருதி, என்ன ரோஹிணி அமைதியா இருக்கீங்க? நீங்களும் மனோஜும் நல்ல கப்பல் தானே, நீங்க 2 பேரும் கலந்துக்கிட்டா கண்டிப்பா நீங்க கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கே. சூப்பர் ஜோடின்ற பட்டம் கிடைச்சா உங்களுக்கும் நல்லா தானே இருக்கும், நீங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆயிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் ரவி கிட்ட, அதெல்லாம் சரிதான், ஆனாலும் நான் ஒன்றும் பழைய மாதிரிலாம் வேலை வெட்டி இல்லாமல் இல்லையே, நான் பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு டைமே இல்லை இப்படிலாம் வந்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு. நான் ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்கேன், கடைக்கு வர கஸ்டமரை கவனிக்கணும், டீலர்ஸ் கிட்ட பேசணும், என்னென்ன பொருளெல்லாம் விற்று போயிருக்குன்னு சொல்லி உடனே நான் எல்லாத்தையுமே கணக்கெடுக்கணும். எனக்கு 1008 வேலை இருக்கும்போது இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக போட்டியிலலாம் கலந்துக்க எனக்கு இஷ்டமும் இல்லை, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வீட்டில் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள வேணா நீ போட்டிக்கு கூப்பிட்டு போ ரவி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ரவி மனோஜ் கிட்ட, அப்ப எங்க எல்லாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி நீ பெரிய கடையோட ஓனரா இருந்தா மாசம் அப்பா கிட்ட லட்சக்கணக்கில் நீ கொடுக்கணுமே, ஆனா வீட்டு செலவுக்குன்னு கூட நீ பணமே தரதில்லை. ரோஹிணி அண்ணி மட்டும்தான் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் பெரிய ஆளு, நான் பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய வேலையெல்லாம் செய்கிறேன்னு நீ எல்லாம் பேசவே கூடாது, புரியுதா? எங்களை விட நீ எதுலேயும் பெரியவெல்லாம் கிடையாது. இங்க முத்துவும் மீனா அண்ணியும் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு அன்னன்னைக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போடுறதும் வீட்டுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் நீ அப்படி இல்லையே, நிறைய சம்பாதிக்கிறன்ற பேரில் வர பணத்தெல்லாம் நீயே செலவு பண்ணிக்கிறிய தவிர்த்து குடும்பத்துக்குன்னு அப்படி என்னத்தை தான் பெருசாக செஞ்சுட்ட? ரோஹிணி அண்ணியோட உதவி மட்டும் இல்லைன்னா நீ ஒன்றும் இந்த கடையோட ஓனராகவே இருக்க முடியாது. அதை முதல்ல மனசில் வச்சுட்டு அப்புறமா பேசு. என்னவோ உன்னோட சொந்த காசில் நீ கடைக்கு ஓனரான மாதிரி பேசிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் டீலர்ஸ்க்கு பணம் கொடுக்கணும்னு மீனா அண்ணியோட நகையை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் விற்று அந்த பணத்தை கொடுத்தவன் தானே நீ. அப்புறம் தேவையில்லாமல் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு உன்னை நீயே ரொம்ப உயர்த்தி ரொம்ப பெருமையாக பேசிக்காத. உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த கடையில் நீ ஓனர் ஆகிறதுக்கு முன்னாடியும் தினமும் பார்க்கில் போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வந்த உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? உன்னால் முடிஞ்சா இந்த போட்டியில் கலந்துக்க, அப்படி இல்லையா தேவையில்லாமல் எங்களை வெறுப்பேற்றி பேசாமல் அமைதியாக உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. நானும் முத்துவும் ஸ்ருதி மீனா அண்ணின்னு எல்லாரும் சந்தோஷமாக போய் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டியில் ஜெயிக்க பார்ப்போம் அப்படின்னு ரவி கோவத்தில் மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாரு. இதை பார்த்த ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது. மனோஜ் அமைதியாக வாயை வச்சுட்டு இல்லாமல் தேவையில்லாமல் நான் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு எல்லார்கிட்டையும் பெருமை பாராட்டுற மாதிரி பேசி ரவி கிட்ட கூட திட்டு வாங்கிட்டுல நிற்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க ரோஹிணி. இங்கே விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹிணியை ரொம்பவே திட்டினதால இங்கே ரோஹிணி மனோஜ் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நான் மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் மனோஜ் நான் என்னென்ன பேசினேன்னு விஜயா ஆண்டி கிட்ட சொல்லி கொடுத்து என்னை இப்படி திட்டு வாங்க வச்சுட்டாரு. இனி மனோஜ் கிட்ட பேசவே கூடாது. நான் சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கிட்டாதான் இந்த வீட்டில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. மனோஜும் என்னை விட்டு பிரிய மாட்டாரு. எப்படியாவது கிறிஷை என் பையன்தான் அப்படின்னு உரிமையோடு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்து சீக்கிரமாகவே குழந்தைய பெற்றுக்கணும், நான் சீக்கிரமாக கர்ப்பமாகணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் மனோஜுக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை, ஆசையும் இல்லை. ஏதோ கடையில் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரே தவிர்த்து குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. குழந்தைய பற்றி பேசினாலே இப்போ என்ன வயசாகுது, அப்புறமா பார்த்துக்கலாம், செக்கப்க்கெலாம் வர முடியாதுன்னு என்னை எதிர்த்து பேசி தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு. இதில் நான் பேசின எல்லாத்தையும் விஜய் ஆண்டி கிட்ட வேற சொல்லி கொடுத்துட்டாரே மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜா இருக்கட்டும் விஜய் ஆண்டியா இருக்கட்டும் மாற்றி என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கூட யார் கூடயாவது பழகுனியா, இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு நாங்கள் என்ன பார்த்தோமா? உன்னை நம்பி தானே என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு விஜய் ஆண்டி கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. மனோஜை செக்கப்க்கு கூப்பிட்டதுக்கே இப்படி எல்லாரும் கோவப்படுறாங்களே,
அப்போ நான் எப்போதான் குழந்தைய பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ரோஹிணி. இங்கே மனோஜ் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்த ரோஹிணி இனி மனோஜை பார்க்க கடைக்கு போகவும் கூடாது, வீட்டில் மனோஜ் கிட்ட பேசவும் கூடாது. அப்போ தான் மனோஜுக்கு என்னோட அருமை புரிய வரும், என் மனசில் இருக்க எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணுவார், நாங்கள் 2 பேரும் நல்ல சந்தோஷமாக குழந்தையும் பெற்றெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இங்கே மனோஜை பார்க்க கடைக்கு போகாமல் பார்லர்லேயே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. இங்கே மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணி, என்ன ரோஹிணி வர வர கடை பக்கமே வரமாட்டிக்கிற, பார்லரில் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் நீ பாட்டுக்கு இருக்க, என்கிட்ட பேசவும் மாட்டிக்கிற, அப்படி உனக்கு என்னதான் ஆச்சு? நீ எப்பயும் கடைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது பண வரவு வந்துக்கிட்டே இருக்கு, நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், ஆனால் எப்பயுமே கடையில் என் கூட வந்து இருக்கணும், என்னை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது போதும் ரோஹிணி. நீ வர வர என்னை கண்டுக்கிறதும் இல்லை, என்கிட்ட பேசுறதும் இல்லை, ஏன் ரோஹிணி என் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணியும், உன் மேலே கோவப்பட நான் யாரு மனோஜ், நான் எது சொன்னாலும் உடனே உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன், அவங்களும் தேவையில்லாமல் வந்து என்னை திட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என் மனசை வேதனைப்படுத்திட்டு போவாங்க. ஏன் அன்னைக்கு கூட குழந்தைய பற்றி பேசின உடனே நீயும் உங்கள் அம்மாவும் என்னை வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கல்ல, ஏதோ உன்னையும் ஜீவாவையும் நான் சந்தேகப்பட்டு பேசினேன்னு, என்னை கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் எப்படி எப்படி இருந்தேன்னு நாங்கள் கேள்வி கேட்டோமான்னு உங்கள் அம்மா ஒரு வார்த்தை கேட்டாங்க பாரு, அப்போவே உன்னை பற்றியும் விஜய் ஆண்டியை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதான் உன்கிட்ட பேசவே கூடாது, உன்னை பார்க்கவும் கூடாதுன்னு கடப்பக்கமும் வரல, வீட்லேயும் உன் கூட பேசுறத நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ், என்ன ரோஹிணி ஏதோ அம்மா நான் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்டாங்கன்னு அங்கே ரூமில் நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொன்னேன், அதான் அம்மா கோவத்தில் உன்னை வந்து திட்டாங்க, அதுக்கு நான் காரணம்னு நினச்சா எப்படி, முதல்ல நீ தானே பிரச்சனையை ஆரம்பிச்ச, அது மட்டும் இல்லை நீங்கள் போய் கண்டிப்பாக செக்அப் பண்ணணுன்னு நீ என் மேலே சந்தேகப்பட்டு பேச போய் தானே அம்மா திட்டினாங்க, அதுக்கெல்லாமா நீ கோவிச்சுப்ப, எனக்கு ஒன்றுனாலும் நான் கண் கலங்கி நின்னாலும் எங்கள் அம்மாவால் தாங்கவே முடியாத ரோஹிணி, அதான் உன்னை திட்டாங்க, எங்கள் அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அதுக்காக கடப்பக்கம் வராமல் என்கிட்ட பேசாமலாம் இருக்காத ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோஹிணி, நான் சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் எல்லா செக்கப்பையும் எடுத்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துருச்சு, அதே மாதிரி நீயும் செக்கப் பண்ணி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அப்படி இல்லை என் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு நீ பிடிவாதமாக இருந்து அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா நான் உங்ககிட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி. ரோஹிணி பேசினதெல்லாம் நினச்சி மனோஜ் ரொம்பவே வேதனைப்படுறாரு. என்ன இந்த ரோஹிணி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே ஃபோனை வச்சுட்டாலே, ஏன் இப்படி நம்ம மேலே கோவப்பட்டுட்டு இருக்கா, கல்யாணமாகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே கண்டிப்பாக சீக்கிரமாகவே குழந்தைய பெற்றுக்கணும்னு ரோஹிணி ஏன் இப்படி அடம் பிடிக்கிறா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் அவளுக்கு செக்கப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னையும் போய் கண்டிப்பாக செக்கப் பண்ணியே ஆகணும்னு வேற இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்கா, எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுட்டு கடையை நல்லா டெவலப் பண்ணிட்டு பெரிய லெவலுக்கு போனதுக்கப்புறமா குழந்தைய பெற்றுக்கலான்னு நான் என்னவோ ஆசைப்பட்டா, இந்த ரோஹிணி அதை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாளே, வர வர என் சொல் பேச்சை கேட்கறதே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்கா, இல்லைனா பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு ரோஹிணியை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். கடையில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மனோஜ் வீட்டுக்கு வர முத்துவும் மீனாவும் ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க, இங்கே ரோஹிணி ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, ஆனால் மனோஜை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த முத்துவும் மீனாவும் பெரிய லெவலில் சம்பாதிக்கலனாலும் எவ்வளோ சந்தோஷமா பேசி சிரிக்கிறாங்க, ஒன்றாவே இருக்காங்க, பிரச்சனைன்னு வந்தால் கூட ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் தான் குழந்தை இல்லை, எங்களை மாதிரியே 1 வருஷம் கிட்ட ஆக போகுது, ஆனால் அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலையே, மாடியில் ரூம் கட்டினாதான் குழந்தைய பற்றியே யோசிக்கணும்னு முத்து வர சொல்லியிருக்கான், ஆனால் ரோஹிணி அதை பற்றிலாம் யோசிக்காம உடனடியாக குழந்தை வந்தே ஆகணும்னு இப்படியே அடம்பிடிக்கிறா. அதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் விருப்பப்பட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களும் குழந்தை விஷயத்தை பற்றி இன்னும் யோசிக்காமல் இருக்கும்போது ரோஹிணி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாப்பிட்றா, என்னை பார்க்கவும் மாட்டேங்கிறா, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, கடைக்கும் வர மாட்டேங்கிறா, கணக்கு வழக்கையும் பார்க்க மாட்டேங்கிறா, ஏன் தான் ரோஹிணி இப்படி இருக்காளோ அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த விஜயா, டே மனோஜ் என்ன ரொம்ப டயர்டாக இருக்க, கடையில் ரொம்ப வேலையா, நீ உட்காரு, ரோஹிணி ஏதோ உடம்பு முடியலன்னு முன்னாடியே சாப்பிட்டு போயிட்டா, நானே உனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன், முகம்லாம் வாடி போய் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாற, உடனே முத்துவும் மீனாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத விஜயா பார்த்துட்டு, ஏ மீனா அது என்ன, முத்து வந்த உடனே நீயும் கூட உட்காந்து சாப்பிட்றணுமா, வீட்டில் யார் யார் சாப்பிட்டாங்க, இன்னும் யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு கூட பார்க்காம இப்படி முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் என்ன பழக்கம் இது, வீட்டோட மருமகளா ஒழுங்காக நடந்துக்கவே தெரியாதா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது உடனே முத்து, என்னம்மா பேசுகிறீங்க,
மீனாவுக்கு பசி எடுத்துச்சு, அவள் உட்காந்து சாப்பிட்றா. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் நீங்கள் சாப்பிட்டீங்க, ரோஹிணி ஸ்ருதினி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டீங்கல்ல, அப்போ வீட்டில் யார் யார் சாப்பிடலன்னு பார்த்துட்டு தான் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட ஆரம்பிச்சிங்களா? நீங்கள்லாம் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் மீனா மட்டும் உங்கள் எல்லாருக்கும் பரிமாறிட்டு மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதை உட்காந்து சாப்பிடணும், அப்படி தானே? ஏன் மீனா மட்டும்தான் இந்த வீட்டோட மருமகளா? மற்ற யாரும் அப்படிலாம் இல்லையா என்ன? எப்போ பார்த்தாலும் மீனாவையே வேலை ஏவணும். அவள் சாப்பிட்டாளான்னு கூட நீங்கள் பார்க்குறதில்ல. அதனால தான் என் கூடயே உட்காந்து நான் தான் மீனாவை சாப்பிட சொன்னேன். இதில் என்னம்மா தப்பு இருக்குது? உங்கள் பையன் மனோஜுக்கு மீனா பரிமாறலை, அதனால தானே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. ரோஹிணி இருக்கும்போது மீனா எதுக்குமா மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறணும்? சமைச்சு வச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே மீனா செஞ்சு வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சாப்பாடை கூட போட்டு சாப்பிட முடியாதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி மற்ற மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னைக்கு மீனாவை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போதாம்மா மீனாவோட அருமை உங்களுக்கு புரிய வரும். அது வரைக்கும் மீனாவும் உங்களை புரிஞ்சுக்க போகிறதில்ல, நீங்களும் மீனாவை புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஏன்னா மீனா என் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் வேலையை மட்டும் பார்த்தான்னா பிரச்சனை வரப்போகிறதே இல்லை. உங்களுக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிறாள் மீனா. அதனால தான் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி மீனாவை பேசிகிட்டு இருக்கீங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கா மீனா. நீ சாப்பிடு மீனா, யார் யாருக்கு என்ன தேவையோ எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி பசிக்கலன்னா பட்னியாக போய் படுக்கட்டும், உன் வேலையை பாரு. அடுத்தவங்களோட விஷயத்தில் நீ தலையிடவும் கூடாது, அடுத்தவங்களுக்காக எதுவும் செய்யணும்னு நீ பசியாக பட்னியாக கிடக்கவும் கூடாது. முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. உடனே ஸ்ருதியும் கரெக்டாக சொன்னீங்க முத்து, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் மீனா தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சமைச்சு வச்ச சாப்பாடை கூட ஏன் மனோஜுக்கு ரோஹிணி பரிமாறக்கூடாதா? அவங்க பாட்டுக்கு மனோஜ் வந்த உடனே அவங்க ரூமில் போய் படுக்க போயிட்டாங்க. அவங்க தூங்குவாங்களாம், இங்கே மீனா எல்லா வேலையும் செய்யணுமா? ஏன் ஆண்டி, உங்கள் பையன் மனோஜுக்கு நீங்கள் பரிமாறினா தப்பு இல்லையே, கொஞ்சம் வேலையை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி பேசுறதெல்லாம் கேட்டு விஜயாவுக்கு தாங்கிக்கவே முடியல. நான் மீனாவை கேள்வி கேட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினா முத்து தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து எப்பயும் நிற்பான்னு பார்த்தா வர வர இந்த ஸ்ருதி வேற மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓவரால பேசிட்டு இருக்கா. வீட்டு வேலையெல்லாம் நானே செய்யணும்னு மொத்த வேலையும் என்கிட்டயே சொல்லிடுவா போல இந்த ஸ்ருதி. இவகிட்டையும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறாங்க விஜயா. இங்கே மனோஜ் ரோஹிணியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த ரோஹிணி என்னவோ என் மேலே தான் பெரிய தப்பு இருக்குது, அதனால தான் குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறா போல. அதான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறா, நம்ம மேலே கோவமாகவே இருக்கா. பேசாமல் ரோஹிணி சொன்ன மாதிரியே அவள் எந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாலும் அதே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ரோஹிணி கிட்ட காமிச்சா மனசு மாறி எப்பயும் போல் ரோஹிணி என்கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிடுவாள், என் மேலே தப்பு இல்லைன்னு அவளுக்கு புரிய வந்துடும்ல அப்படின்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி போன ஹாஸ்பிட்டலுக்கே போய் ரோஹிணியை பற்றியும் கண்டிப்பாக விசாரிக்கணும். ஏன்னா என் மேலே சந்தேகப்படுற ரோஹிணியை பற்றி நானும் புரிஞ்சுக்கணும்ல. முதல்ல ரோஹிணி போன டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் ரோஹிணிக்கு உண்மையாகவே எதுவும் பிரச்சனை இல்லையா, இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கான்னு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். அதனால் நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரோஹிணியை பற்றி விசாரிச்சுட்டு அவளை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இங்கே காலையில் எப்பயும் போல் மீனா சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளியில் எல்லாருமே வேலைக்கு கிளம்புவாங்களே அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இதை பார்த்த விஜயா, டே மனோஜ், என்னடா நைட்டெல்லாம் தூங்காத மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லை இன்னும் கடைக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டேன், எப்பயும் இந்த நேரம்லாம் படுத்து தூங்கிட்டு தானே இருப்பேன், நாங்கள் வந்து எழுப்புனாதான் எந்திரிக்கவே செய்வேன், ஆனால் இன்னைக்கு நீயே எந்திரிச்சு கிளம்பிட்டியே அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை, உன் பையன் மனோஜ் திருந்திட்டான் போல, அதனால தான் கடைக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டான், அதை ஏன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்க, அவனை முதல்ல கிளம்ப விடு, அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனோஜும், ஆமாம்மா கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் போய் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதான் சீக்கிரமாக கிளம்புறேன், ரோஹிணி கிட்ட சொல்லிருங்கம்மா அப்படின்னு சாப்பிடாமையே இங்கே கிளம்பிடுறாரு மனோஜ். இங்கே டாக்டர் வரதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போன மனோஜ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயம் அங்கே வந்த மீனாவோட தங்கச்சி சீதாவும் மனோஜ் வந்திருக்கிறத பார்த்துட்டு, என்னது இது, அன்னைக்கு என்னடானா ரோஹிணி வந்திருந்தாங்க, இன்னைக்கு மனோஜ் வந்திருக்காரு, அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குமோ, அக்கா இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே, அன்னைக்கு ரோஹிணி வந்துட்டு போன விஷயத்த நான் தானே அக்கா கிட்டே சொன்னேன், அப்புறம் அக்கா கிட்ட என்ன ஏதுன்னு நானும் விசாரிக்கவே இல்லை, ஆனால் மனோஜ் எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே மனோஜ், டாக்டர் எப்போ வருது, நம்ம ரோஹிணியை பற்றி விசாரிச்சுட்டு சீக்கிரமாக கடைக்கு வேற போகணும், அங்கே டீலர்ஸ் வேற வரதா சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், டாக்டர் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே டாக்டர் வந்த உடனே இங்கே மனோஜ், நான் டாக்டர் கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது, ஒரு 5 minutes டைம் கொடுத்தீங்கன்னா நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுவேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே டாக்டரும், ஆமாம் சார் உங்களுக்கு என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
ஏற்கனவே உங்களை பார்க்கறதுக்கும் செக்அப் பண்ணுறதுக்கும் என் ஒய்ஃப் ரோஹிணி 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்களோட ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் ரோஹிணிக்கு என்னாச்சு, ஏன் அவங்களுக்கு குழந்தை பிறக்காம டிலே ஆகிட்டே இருக்குது, அதை பற்றி கேட்டுட்டு போகலாமேன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டரும் ஓஹோ நீங்கள் ரோஹிணியோட ஹஸ்பண்டா, நான் ரோஹிணியை செக் பண்ணி பார்த்ததில் ரோஹிணி ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முதல் குழந்தைய நல்ல விதமாக ஆரோக்கியமாக அவங்க பெற்றெடுத்திருக்காங்க. 2வது குழந்தைக்கு ஏதோ கொஞ்சம் லேட் ஆகுதே தவிர்த்து மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. சீக்கிரமாகவே 2வது குழந்தை பிறக்க உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க சரியாக சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்து நான் எழுதி கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும், மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டு மனோஜ் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ரோஹிணிக்கு ஏற்கனவே முதல் குழந்தை பிறந்திருக்கா? அப்படி எதுவும் இல்லையே டாக்டர், எங்களுக்கு கல்யாணமாகியே இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை, எனக்கு இப்போ தான் முதல் குழந்தையே பிறக்க போகுது, அதை பற்றி தான் ரோஹிணி என்னவோ செக்கப்புக்கு வந்ததால் எங்ககிட்ட சொன்னா, நீங்கள் என்னவோ ரோஹிணிக்கு ஏற்கனவே முதல் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறீங்க. நான் தான் டாக்டர் ரோஹிணியோட ஹஸ்பண்ட், அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் எப்படி டாக்டர் முதல் குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது? உடனே டாக்டர் என்ன சார் பேசுகிறீங்க, ரோஹிணியே என்கிட்ட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பேபி நார்மலாக தான் பிறந்தது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. நான் ஏதோ செகண்ட் பேபிக்காக தான் செக் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னாங்களே, நான் கூட செக் பண்ணி பார்த்து ரிப்போர்ட்டில் எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேனே, அதை நீங்கள் பார்க்கவே இல்லையா சார் அப்படின்னு கேட்க, டாக்டர் சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மனோஜுக்கு எதுவுமே புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கா, ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தைய பெத்தெடுத்த ஒரு தாயா, அது தெரியாமல் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, ஒன்றுமே புரியலையே, இந்த விஷயத்த கண்டிப்பாக ரோஹிணி கிட்ட நான் கேட்டே ஆகணும், இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரோஹிணியை பற்றி விசாரிக்க தான் வந்தேன், எனக்கு நீங்கள் சொன்ன உண்மையே போதுமானதாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு திரும்பி வராரு மனோஜ். இங்கே பார்லருக்கு கிளம்பிட்டு இருந்த ரோஹிணியை ரொம்ப பாசமாக கூப்பிட்டு உட்கார வச்சு விஜயா ஒன்று ஒன்றா சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. ரோஹிணி நீ நல்லா சாப்பிடணும், நீ ஆரோக்கியமாக இருந்தாதான் நீ பார்லரில் நல்லா வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கை நிறைய சம்பாதிக்க முடியும், நீ நினச்ச மாதிரியே சீக்கிரமாக குழந்தையவும் பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரோஹிணிக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி வேண்டாம் வேண்டான்னு சொல்ல ரொம்ப பாசமாக ஆசையாக ரோஹிணிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க விஜயா. கோவத்தில் போன மனோஜ் இதை பார்த்துட்டு என்னம்மா பண்ணுறீங்க, இந்த ரோஹிணியை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, இவ நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திருக்காமா, இவளை போய் நம்பிக்கிட்டு இவளுக்கு போய் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க, இவ யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, உடனே சாப்பிட்டுட்டு இருந்த ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு மனோஜ் வீட்டுக்கு வந்து என்னை பற்றி ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப பதட்டமா மனோஜை பார்த்து, என்ன மனோஜ், என்ன என் மேலே உள்ள கோவத்தில் ஏன் இப்படி கத்திட்டு இருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு மெதுவாக ரோஹிணி கேட்க, உடனே மனோஜ் வாயை மூடு ரோஹிணி, உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குல்ல, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்க, ரோஹிணி மனோஜ் கேட்ட கேள்வியெல்லாம் கேட்டு பயந்து போய் நிற்கிறாங்க. உடனே விஜயா, டே மனோஜ், நீ கடைக்கு தானே கிளம்பி போறேன்னு போனேன், இப்போ என்னவோ வந்ததும் வராததுமா என்னென்னவோ பேசிட்டு இருக்க, ரோஹிணிக்கு முதல்ல குழந்தை இருக்கா, அது எப்படிடா வாய்ப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு தாமா வரேன், வேணா ஆதாரத்தை காமிக்கட்டுமா, ரோஹிணிக்கு கொடுத்த ரிப்போர்ட் இப்போ என்கிட்டயும் இருக்கு, நான் காமிக்கட்டுமா, ரோஹிணி ஏற்கனவே ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருக்கான்ற விஷயம் டாக்டர் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு மனோஜ் சொல்றதை கேட்டு பதில் பேச முடியாம கண் கலங்கிக்கிட்டே ரோஹிணி நிற்கிறாங்க. உடனே விஜயா, என்ன ரோஹிணி இதெல்லாம், அப்போ என் பையன் மனோஜ் சொல்றது எல்லாமே உண்மைதானா, அப்போ உனக்கு கல்யாணமாகி ஏற்கனவே குழந்தை வேற இருக்கா, அதனால தான் எங்களுக்கெல்லாம் தெரியாம செக்கப் வேற போனியா, இதெல்லாம் உனக்கு 2வது குழந்தை பிறக்கணும்னு வேற ஆசையா, இப்படி எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே அப்படின்னு விஜயா கேட்க, பதில் பேசாம நிற்கிற ரோஹிணியை ரொம்ப கோபமா இருந்த விஜயா பலார்னு ஒன்று வைக்க, இங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. மனோஜ் ரோஹிணி மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. ரோஹிணி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா, ஏ ரோஹிணி, ஓ மேல இவ்வளோ தப்பையும் வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் உண்மையை மூடி மறைச்சது மட்டும் இல்லாமல் என் பையன் மேலே தான் தப்பு இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்லாம் பண்ண சொன்னியே, அது மட்டும் இல்லாமல் என் பையனை நீ சந்தேகப்பட்டவ தானே, உன்னை போய் நம்பி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும், யாரு என்ன ஏதுன்னு உன்னை பற்றி விசாரிக்காம உன்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னுடைய பெரிய தப்பா போச்சு அப்படின்னு ரோஹிணியை பற்றின உண்மை மனோஜால திடீர்னு இப்படி வெளிவந்ததால தாங்கிக்க முடியாத விஜயா ரோஹிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க.